என் பேர் ராஜகணேஷ். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்துட்டு எப்போ பைத்தான் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து தேவைப்படுது. உதாரணத்துக்கு இந்த எஸ்ஓபி எக்ஸ்எம்எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து இப்படி ஒரு எஸ்ஓபி இருக்குது. இந்த எஸ்ஓபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஒரு வேல்யூவை எனக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபைலோட நேமையும் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு நீட் இருந்துச்சு. இந்த இன்புட் இருக்கு இல்லையா, இந்த இன்புட்டில் இருக்க இந்த நேமை எடுத்து கொண்டு போயிட்டு இந்த எஸ்ஓபியில் இருக்க இந்த இன்னொரு நேம்னு ஒரு இடத்துல இருக்கும், அந்த நேமில் கொண்டு போய் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு காலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றையும் எடுத்து கொண்டு போயிட்டு ஒன்றுலையாக எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் மேனுவலாக பண்ணால் எக்கச்சக்க டைம் ஆகும். ஏன்னா இது வந்து நான் கிரியேட் பண்ண சாம்பிள் லிஸ்ட்டு தான். ஒரிஜினல் லிஸ்ட்டுன்றது அது 400-500 மேலே வரும். அந்த மாதிரி எனக்கு நீட் இருக்கும்போது நான் வந்து C++ல் இந்த ப்ராசஸை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி C++ல் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் C++ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இப்போ இதுக்கான எக்ஸலை வந்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஹெட்டர் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறதே பெரும்பாடாக இருந்தது. கடைசியில் என்னால் முடியவே இல்லை, அந்த ஹெட்டர் ஃபைலே நான் இன்ஸ்டால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பைத்தான் பற்றி கேள்விப்பட்டு, ஓகே பைத்தான் வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக பைத்தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் கற்றுக்கிட்டு முதல் டிசைன் பண்ண ஆப் தான் இந்த ஆப்பு. இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது. இதை நான் சும்மா இப்படி டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனி எஸ்ஓபியாக இந்த மாதிரி நேமில் சேவ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் வந்து இல்லவே இல்லை. ஸோ இது வந்து நான் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போனாலும் எனக்கு வந்து அத்தனை எஸ்ஓபி வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடும். இடத்துல இது பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட் நம்பரில் நான் என்ன கொடுத்துருந்தேனோ அதே பார்ட் நம்பர் வந்து எனக்கு வந்துடுச்சுங்க. ஸோ இதை நான் மேனுவலாக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், மணிக்கணக்கில் டைம் எடுக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்லேயே டக்குன்னு முடிச்சிடுச்சு. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராசஸ் டே டு டே ப்ராசஸ் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டே இருந்தேன். ஒன்றா ஆன்லைனில் படித்து நானே கரெக்ட் பண்ணி அது மாதிரி படித்து பார்த்திங்கன்னா கடைசியில் எங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபைலில் பிடிச்சி கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா முழுக்க பைத்தானில் ஜென்ரேட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா பைத்தான் எக்ஸ்டென்ஷன் மாடல்ன்றது இல்லையா, இது முழுக்க பைத்தானில் ஜென்ரேட் பண்ண ஒரு ஆப்பு. இந்த ஆப் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் காமிக்குது முதல் பேஜில். இது 2வது பேஜில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். 3வது பேஜ் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த டாக்குமெண்ட் ஃபைலை ஃபுல்லாக PDF கன்வெர்ட் பண்ணுறது. டாக்குமெண்ட் அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு 15-20 டாக்குமெண்ட்லையும் சேர்ந்து ஒரு டெக்ஸ்ட்டை கண்டுபிடிச்சி 15-20 டாக்குமெண்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ரீசைஸ் இமேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் டேரக்டரி மொத்தமும் நமக்கு தேவையான சைஸில் ரீசைஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைல்லேருந்து டேட்டா எடுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜிலேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு ஆப்பு. அதே மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லா டாக்குமெண்ட்லையும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஆப் டிசைன் பண்ணேன். சிமிலர்லி இந்த ஆப் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இன்டர்சேஞ்ச் ஆஃப் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறுது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்பு. இந்த ஆப்போட ஒட்டுமொத்த கோடிங் பார்த்திங்கன்னா ஒரு 1500 லைன்ஸ் பக்கத்தில் வரும். 1500 லைன்ஸ் சேர்ந்தது தான் இந்த ஒரு ஆப்பு. அப்போ இது வந்து ஒரே நாளில் டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இந்த ஆப்பை டிசைன் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் டைப்பிங் ஸ்லோ, அதனால லேட் ஆச்சு. நீங்கள் ஃபாஸ்ட் டைப்பிங் ஆகுதுன்னா உங்களுக்கு சீக்கிரம் பண்ணலாம். ஸோ இந்த பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இந்தளவுக்கு டெப்த்தாக வந்து எனக்கு யாருமே சொல்லித்தரல. சும்மா மேலோட்டமாக நிறைய டுட்டோரியல் பார்த்தோம்னா இந்த A+B கூட்டுறது எப்படி அந்த மாதிரி தான் சொல்லி தந்தாங்களே தவிர இந்த அளவுக்கு டெப்த்தாக எனக்கு யாருமே சொல்லித்தரல. இது எல்லாமே நானாக ஒன்றா கற்றுக்கிட்டது. நான் நிறையா இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி எந்த டுட்டோரியல்ஸுமே பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக்ஸையும் நம்ம சொல்லி தந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான காம்ப்ளெக்ஸ் ஆப்பையும் நம்ம சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல்லே ஆரம்பிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது சப்போர்ட் பண்ண சொல்லி. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுறேன்.
இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஆப்ஸ், காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராமிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூ.